வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஓகே, ஹாப்பி சாட்டர்டே. இன்றைக்கி சனிக்கிழமை. நம்ம வீட்டில் சமையல் ஆகிட்டே இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையிலேருந்து மழை பெய்கிற மாதிரி காலைல லைட்டாக தூள் போட்டுச்சு. மழை பெய்யுன்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் பாருங்கள், சும்மா சுரேன்னு வெயில் அடிக்குது. இன்றைக்கி நம்ம ஏரியா ஃபுல்லாக முருங்கை மரம் நிறைய இருக்கும். நம்ம ஏரியா ஃபுல்லாக. ஓகே, இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம். மாய் சமையல் ஆகிடுச்சா? ஏதோ பண்ணிகிட்டே இருக்குங்க. அப்புறம் பெரிய தேங்க்ஸ் எல்லாருக்கும். நேற்று நம்ம மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, நம்ம ப்ராடக்ட் எங்கேருந்து வாங்குறாங்க எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு நிறைய பேர் யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாகிராமும் சரி கமெண்ட் பண்ணி தான் ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், இப்படி கொஞ்சம் தள்ளி வந்துடு. தெரியுதா ஃபேஸு? ரைட், ஓகே. எனக்கு கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் அது எங்களை ஒரு பூஸ்ட் மாதிரி. நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. சாம்பார் தூள் நல்லா இருக்குது, ரசத்தூள் நல்லா இருக்குன்ட்டு. ஃபோன் வருது, ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே மேம், நான் இப்போ செஞ்சுட்டு உங்களுக்கு அனுப்பி விடவா? ஈவினிங் கொடுத்தா பரவாயில்லைங்களா? இட்லி பொடி கேட்டுருக்காங்க. நான் கொடுத்தேன். இப்போ இட்லி பொடி அர்ஜென்ட்டாக வேணுன்றாங்க. இப்போ உடனே செஞ்சு நான் திரும்ப கொடுத்துட்டு வந்துடுவேன். இட்லி பொடி கேட்டாங்களா? ஓகே ஓகே. இப்போ இட்லி பொடி சிஸ்டர் கேட்டிருக்காங்க, உடனே வேணுன்ட்டு திரும்ப கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் செய்யணும். செஞ்சுட்டு நான் கொடுத்து அனுப்புகிறேன். நம்மக்கிட்ட எல்லாம் செஞ்சு தான் தரோம், ஓகேங்களா? நீங்கள் கேட்ட உடனே நாங்கள் செய்வோம். ரசத்தூளாக ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோன்ற ஒரு திருப்தியோடு அவங்களும் நல்லாயிருக்கும். அதான் டேஸ்ட்டாக இருக்குது காரணம். 10 நாள் 20 நாள் கழிச்சு கொடுக்குறது. இப்போ இட்லி பொடி கேட்டாங்களா செஞ்சுருவாங்க, ரசப்பொடி கேட்டாங்களா செஞ்சுருவாங்க. செஞ்சு ஆற வச்சு எடுத்துமே கொடுத்துருவோம். உங்களே ஒன்றா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? வாங்க. என்ன பூண்டு மிளகு போட்டு பூண்டு மிளகு குழம்பு செஞ்சுருக்கேன். ஓகே, வேறு நான் தான் அர்ஜென்ட் பட்டேன். எல்லாம் ஆயிடுச்சு நினச்சேன். பூண்டு குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, முடிக்க போகுது. பூண்டு குழம்பு செஞ்சு முடிச்சிட்டேன், திக்காயிடுச்சு, இறக்கியாச்சு. இப்போ ரசம் வைக்க போகிறேன். அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு பண்ண போகிறேன். பருப்பு போட்டு பருப்பு போட்டு கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது செய்யணும். போச்சுன்னா ஏன் இந்த வீடியோ போட்டு நான் வெளியே போகிறேன். நான் ஒரு டெலிவரி பக்கத்தில் கொடுக்கறதுக்கு அதுவும் வீடியோ போட்டு வந்தப்போ நாங்களும் சாப்பிட்டு முடிச்சோம். அதுதான், நீங்களும் சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் முக்கியமாக பூண்டு குழம்பு பூண்டு ரசம். எங்களுக்கு இன்னி வீட்டில் தீபாவளி தான். நீங்களும் பூண்டு குழம்பு பூண்டு ரசம் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டிலே தீபாவளியாக இருக்கும். தேங்க்யூ. ஓகே, பூண்டு ரசமும் எங்கள் வீட்டில் ஆயிடுச்சு. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டு சமையல். வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.